Hello everyone, welcome back to Shai's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல அவரக்காய் மசாலா தான் பார்க்க போறோம். இது எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி அப்படினே சொல்லலாம். ரொம்ப நல்லா செய்வாங்க. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான டேஸ்ட். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படினு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொல்றதா மறக்காம Shai's Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க and இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இது சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட வந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 2 சில்லு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு, சின்ன பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம். இதை பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 கிலோ அளவு அவரைக்காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த ஓரத்தில் இருக்க நாரெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறீங்க அப்படின்னா சின்னதாக நறுக்குவோம் பார்த்துருக்கீங்களா? பொரியலுக்குலாம் வந்து குட்டி குட்டி அந்த மாதிரி கூட நறுக்கிக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அவரைக்காய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். நீங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா தேங்காய் அரைக்கும் போது வரமிளகா 2-3 சேர்த்து அரைச்சிக்கோங்க. இன்னும் நல்லா வாசமனமாக இருக்கும். இப்போ அந்த மசாலா வந்து எல்லா அந்த அவரைக்காய் பீஸ்லையுமே படுற மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த அவரைக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எந்த காயுமே தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா அந்த காய் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. 2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துடலாம். இது செய்கிறது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா சேர்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து பொரியல், வறுவல் இந்த மாதிரி தான் அவரைக்காய் செய்வோம். இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட பிளைன் ரைஸ் கூட இதை பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா பாருங்கள் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறேன். ஒரு 4 மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு. ஆயிலெலாம் செப்பரேட் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ நல்லா இந்த ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வெறும் பிளைன் ரைஸ் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு அட்டகாசமான ஒரு மேட்சிங்காக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான அவரைக்காய் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம ஷாய்ஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே ஹாப்பியா இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம். ஃபுட் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.